ஒரு வாட்டி ஒரு பெரிய எழுத்தாளர், புரட்சிகரமான எழுத்தாளர், கம்யூனிஸ்ட், டிகேனா பிடிக்காது, டிஎம்கேனா பிடிக்காது, அண்ணான்னு பிடிக்காது, கலைஞர்னா பிடிக்காது. அவர் வைக்காத விமர்சனம் இல்லை, திட்டாத திட்டு இல்லை. காலம் கடந்தது, வயசாச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து ஒரு எழுத்தாளனுக்கு பணம் ஜாஸ்தி இருக்காது, தன்மானம் சுயமரியாதை தான் ஜாஸ்தி இருக்கும். அங்கே போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தாளர் அவ்வளோ பணம் ஆகுது, கேட்டால் எப்படி கொடுக்குறீங்கன்னு சொன்னால், நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லி அப்படி ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அவர் உடம்பு சரியாக போச்சு. ஒருவங்க கேட்டாங்க, அது யார் பணம் கொடுத்தாங்க, அதாவது சொல்லுங்க யான்னு சொன்னால், டாக்டர் கலைஞர் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன். இன்னொரு சம்பவம், ஒரு கம்ப்ளீட்டாக இன்னொரு பத்திரிகை ஆசிரியர், அரசியல் விமர்சகர், இந்தியாவில் இருக்க அரசியல்வாதியாக தான் அவருக்கு தெரியும். அவர் முதல் தேசத்தையும் விமர்சனம் பண்ணுறதே கலைஞர் அவர்களை. கலைஞர் அவர்கள் பக்கம் வைக்காத விமர்சனம் கிடையாது, அவரை திட்டாத திட்டு கிடையாது. ஒரு விதத்தில் சொல்ல போனால், கலைஞரை விமர்சனம் பண்ணியே அவருக்கு நல்ல பெரிய பேர் வந்துடுச்சு. அந்த மாதிரி பேச்சாளர், ஒரு பத்திரிகையோட எடிட்டர். அவர் என்னுடைய நல்ல நண்பர் கூட. அவர் என்கிட்ட சொன்னாங்க, ரஜினி, நான் கலைஞர் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறேன், இவ்வளோ நான் பேசுகிறேன், திட்டுறேன், இன்னொரு திஸ்டிங்கர் பண்ணுறேன். பட் ஏதாவது ஒரு விழாக்களை போய் பார்க்கும்போது நான் அப்படி போனால் கூட என் பேரை கூப்பிட்டு, ஐயோ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னொன்று, நமக்கு ஜஸ்ட் வீட்டில் ஏதாவது சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் ஆஃபீஸில் தலைக்கால் ஓடாது. ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னால் வீட்டில் தலைக்கால் ஓடாது. அவளுக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் தான் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எவ்வளோ பெரிய கட்சினாலே பிரச்சனை தான். அதுக்கப்புறம் அதுக்கு அது சமாளித்து, அதுக்கப்புறம் கதை வசனம் எழுதி சுற்றுப்பயணம் எல்லாம் செஞ்சு இவ்வளோ இருந்து கூட எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அதுக்கு நாம் தலை வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன ஒரு ராமசுவாமி.